ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எதை எடுத்தாலும் யார் வேணாலும் இந்த விஜய், டிவிகே, டிஎம்கே இதை பற்றி இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அள்ளி அப்படியே படப்படப்படன்னு விடுறது. சிபிஐக்கு போயிட்டாலே சிபிஐ உள்ளே பிடிச்சி போடுற போது 3 நாள் ஜெயிலில் இருக்கிற. ஓ மை காட், ஸ்டாப் த ஹெல். அவர் விஜய் இஸ் a வெரி நைஸ் கேரக்டர். அவர்கிட்ட நல்ல ஒரு இளைஞர் கூட்டம் இருக்குது. த ப்ராப்ளம் இஸ், எப்படி நம்ம மறைந்த சிஎம் ஜெயலலிதா அம்மா தனக்கு கீழே ஒருத்தரையுமே அவங்க ப்ராப்பராக ரெடி பண்ணலையோ. ஷீ வாஸ் அன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் குவீன், ஒரு கிங்னு சொல்கிறலாம், பட் குவீன். அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு அவங்கள மீறி ஆள் இல்லை. ஏன்னா கருணாநிதிங்கிற அவ்வளோ பெரிய ஆளுமையை அவங்க பீட் பண்ணி அவங்க ஆட்சி புரிஞ்சாங்க. ஈவன் நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்னு சொல்கிறவர் கூட ஒரு கட்டத்தில் ஜெயலலிதா மேடம் தான் எங்களுக்கும் சிஎம், அவங்களுக்கு என்னாச்சு நானும் கண்டுபிடிப்பேன்னு சொல்லிட்டு தான் ஹி ஆல்சோ பிகேம் அ சீஃப் மினிஸ்டர். இங்கே விஜய் சார்கிட்ட இருக்கிற ப்ராப்ளம் என்னென்னா, அவருக்கு கீழே யாரையுமே அவர் ரெடி பண்ணலை. இது ஒன்று. ரெண்டாவது, ரியாலிட்டி என்னங்கிறத ஹீ ஹேஸ் டு திங்க் அகெயின். சார், உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ரியாலிட்டி கிடையாது. அண்ட் எந்த ஒரு துறையாக இருக்கட்டும், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சினிமா ஆர் பிஸ்னஸ் ஆர் பொலிட்டிக்ஸ் ஆர் ஒரு வீடே இருக்கட்டுமே, ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் த பேஸ். நான் நேராக மேலே போய் உக்காந்துருவேன்னு சொல்லும்போது இட் வில் கிரியேட் அ ப்ராப்ளம். இப்போ உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறாங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் இஸ் கம்மிங் ஃப்ரம் த பெஞ்சஸ், ரைட்? அண்ட் தே ஆர் பிரிங்கிங் தி அதர் ஆல்சோ ஃப்ரம் த பெஞ்சஸ். இதில் ஐ எம் நாட் சப்போர்ட்டிங் திஸ் இந்த ஒரே வீட்டில் தான் அரசாளணுமா. அஃப்கோர்ஸ் இது என்ன, இது ஒரு பைத்தியக்காரத்தனமாக இருக்குது. இப்போது நான் ஒரு பிஸ்னஸ்மேன், என் பையனை ராக்கெட் சயின்ஸ் படிக்க வைக்கணும்னு ஆசை. பட் என் பிஸ்னஸ் நல்லா போச்சுன்னா ஐ டெஃபினெட்லி வாண்ட் மை சன் டு பி இன் திஸ் பிஸ்னஸ். யாரும் வேணான்னு சொல்லிட்டு இல்லை நீ போய் ராக்கெட் சயின்ஸ் படிக்கணும். சேம் விஜய் சார் ஏன் சஞ்சய் சினிமா இண்டஸ்ட்ரியில் கொண்டு வராரு? ஹீ கேன் கோ அண்ட் ஒர்க் இன் நாசா ஆர் ஹீ கேன் பி இன் இஸ்ரோ. ஏன் அந்த இல்லை? பிகாஸ் இந்த ஃபீல்டு ஓகே, இட்ஸ் அ ப்ரூவன் கமாடிட்டி. ஸோ அதனால் அடுத்த ஜென்ரேஷன் இதுக்குள்ளே தான் வரும். அதில் ஐ ஹாவ் நோ ப்ராப்ளம். அடுத்த ஜென்ரேஷன் இந்த ஃபீல்டுக்கு வர்றது ப்ராப்ளமே கிடையாது. நமக்கு எங்கே ப்ராப்ளம் ஆகுதுன்னா, த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஷுட் கம் த்ரூ த பெஞ்சஸ். இப்போ கருணாநிதி சார் ஸ்டாலினை த்ரூ த பெஞ்சஸ், அடிப்பட்ட தொண்டன், அப்புறம் சிறைக்கு போனார். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப்பாக மேலே தென் ஹி பிகேம் அ சிஎம். ஹி வெயிட்டட் ஃபார் ஆல்மோஸ்ட் 20-30 years. உதயநிதி ஸ்டாலின் ஆல்சோ சேம் வே. இங்கே விஜய் சார் இஸ் கம்மிங் இன் டு அ பாலிட்டிக்ஸ் அண்ட் ஹி வாண்ட்ஸ் டு பி த சிஎம் இன் 1 year. அது த ப்ராப்ளம் அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. ஈவன் எம்ஜி ராமச்சந்திரன் சார் was a part of DMK for so many years. He was part of DMK for so many years. He was the face of DMK for so many years. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு then he came up. So Mr. Vijay sir, பாலிட்டிக்ஸில் நீங்கள் நேராக மேலே வரணும்னு நினைக்கும் போது மேலே வர ப்ராப்ளம்ஸ் எல்லாம் உங்களுக்கு வருது. ஐ வுட் ரெக்கமெண்ட் யூ ஆர் டெல் யூ ஃபர்ஸ்ட் யூ பிகம் எம்எல்ஏ ஃபார் அ சர்டைன் பிளேஸ் அண்ட் தென் ப்ரூவ் யூ ஹாவ் சேஞ்ச் த பிளேஸ். அதுக்கப்புறம் உங்கள் பின்னாடி வர கூட்டத்தை சூஸ் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது இப்போ என்னென்னா, நீங்கள் சிஎம்ஏ ஆகுங்க, ஃபைன், பட் ஹூ ஆர் யுவர் கமாடேட்ஸ்? என்ன மரத்து மேலேயும் கம்பத்து மேலேயும் ஏறினவனை நாங்கள் மினிஸ்டர்னு சொல்லணுமா? அண்ட் தே டோன்ட் ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ. இது துக்ளக் தர்பார் மாதிரி ஆயிருப்போது சார். யூ ஆர் அ வெரி நைஸ் ஆக்டர், யூ ஆர் அ வெரி நைஸ் பர்சன். ப்ளீஸ் டோன்ட் மேக் யுவர் ஃபேம் ஆர் மேக் யுவர் செல்ஃப் ஆஸ் அ clown by opting the wrong direction. King should go in the king's way, but the king should make sure the way is created by his people. All the best. சும்மா விஜய் சாரை பற்றி சொல்லி யூடியூப் வியூஸ் அதிகப்படுத்துறதை காட்டிலும்
அவர் வரத்துக்கு இல்லை அவர் மேலே உண்மையிலே உங்களுக்குலாம் ஆசை இருந்துச்சுன்னா அவர் மேலே வரத்துக்கு என்ன வழின்னு சொல்லி பாருங்க. தேங்க்யூ ஆல். சியர்ஸ்.